தாவேக அரசு மீது தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. குதிரை பேரம் நடக்குது, கட்சியில அடிமட்ட தொண்டன் நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே நீங்க முக்கிய பதவி கொடுக்க மாட்டீங்க, மாற்று கட்சியில இருந்து இணையக்கூடிய அமைச்சர்களுக்கு நிர்வாகிகளுக்கு கட்சியில முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாருமே தாவேக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்காக நம்ம கேள்வி கேட்டு வந்தோம். அவங்க எல்லாம் இவ்வளவு எப்படி முட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்க எதுக்குங்க கேக்குறீங்க, நாங்களே சமாளிச்சுட்டு உள்ள இருக்கோம், நாங்களே விருப்பப்பட்டு தான் இருக்கோம், எங்களுக்காக கேட்க நீங்க யாருன்னு சொல்லி அவங்களே தொடர்ந்து கேள்வி கேட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேக இருக்கக்கூடிய முக்கிய 10 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் மாற்று கட்சியில் போய் இணைஞ்சிருவோம். அப்படி நாங்கள் இணைஞ்சா என்ன ஆகும்னா அடுத்த 5 ஆண்டு காலங்களுக்குலாம் உங்கள் ஆட்சி நீடிக்குமா, அப்போ உங்கள் ஆட்சி நீடிக்கணும்னா அது எங்கள் கையில் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த மிரட்டலை பலரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, என்ன இது இவ்வளோ நாளாக கட்சியில் இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்று எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும், இல்லை நாங்கள் மாற்று கட்சியில் போய் இணையணும்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் தப்பான விஷயம் சொல்லி பேசுகிறாங்க. அவங்க வைக்கிற இந்த கோரிக்கை என்பது அடிப்படையில் ஒரு நியாயமான கோரிக்கையை நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறாருன்னா எதனால, எப்படி திடீர்னு ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு, திடீர்னு அவர் சிஎம் ஆகிறாரு, இதுக்கு பின்னாடி அவர் என்ன செஞ்சாரு, சிஎம் ஆகிறதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு, மக்களுக்கான ஒரு போராட்டம்னா நின்று இருக்காரா, இல்ல மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரா, இல்ல இதுக்கு முன்னாடி பல மேடைகள் அரசியல் பேசியிருக்காரா, இது வித்யாபி மக்களை சந்திச்சிருக்காரா, எதுவுமே கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி அப்படி சரி அரசியலுக்கு வந்துட்டீங்க, இப்ப நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்க, எத்தனை தொகுதிகளுக்கு போயிட்டு மக்களை நேரடியாக சந்திச்சு நீங்க பிரச்சாரத்தை ஈடுபட்டீங்க, நம்மளுக்கு தெரியும். பிரச்சாரம்னு வரும்போது எத்தனை நாள் அவரே பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போனாரு நம்மளுக்கு தெரியும். சோ இந்த அளவுக்கு நீங்க மக்களை போய் ரீச் ஆகவே இல்லை, அப்போ நீங்க களத்துல இறங்கி உழைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சிஎம் இருக்கீங்க, அப்போ நீங்க சிஎம் ஆகிறதுக்கு உழைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரை எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க. இன்னைக்கு அரசியல மட்டும் இல்ல, சினிமால பீக்ல போறதுக்கும் விஜயோட ரசிகர்கள் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலங்கள் எடுத்தீங்கன்னா அது விஜய் அவர்களோட ஒரு பீக் பீரியட்னே சொல்லலாம் சினிமா காலத்துல. சோ அந்த காலகட்டத்துல ஒரு மொக்க படம் வெளியே வந்தாலும் சரி, அந்த படத்தை பெரிய அளவுல பேசுறது, அந்த டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல விற்கிறது, அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றது, அந்த படத்துக்கான பேனர்கள் கட் அவுட் சொல்லி விஜயோட போட்டோக்கு பாலாபிஷேகம் சொல்லி அனைத்து விஷயங்களும் பண்ணது இந்த விஜயோட ரசிகர்கள் தான், அடிமட்ட தொண்டர்கள் தான். இன்னைக்கு தான் தாவேகா கட்சி என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி அது ஒரு மக்கள் இயக்கமாக இருந்திருக்கு. சோ இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதாலே இவங்க உழைக்கிறாங்கன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே அது ஒரு மக்கள் இயக்கமா இருக்கும் போதே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இன்னைக்கு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களா இருக்கிறாங்களே, நிர்வாகிகளா இருக்கிறாங்களே, இவங்க தான் இன்னைக்கு ஒரு அமைச்சராக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியா செயல்படுறாங்க, அன்னைக்கு ஒரு ரசிகராக அந்த மன்றத்தில் அவங்க தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு சினிமால ஒரு பீக்ல வரதுக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அவர் உழைப்பு போட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த அளவுக்கு உழைப்பை இவங்க போட்டிருக்காங்க. வீதி வீதியா போயிட்டு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லி இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தது இவங்களோட வேலைகள் தான். சோ உங்க கட்சியில முக்கிய பொறுப்பு, நிர்வாகம், அதிகாரம்னு வரும்போது நீங்க யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், உழைத்தவர்களுக்கு தானே கொடுக்கணும். புஷி ஆனந்த் ஃபர்ஸ்ட்லாம் மேடைகள் என்ன பேசுவாரு, எங்க கட்சியை பொறுத்த வரையுமே பணம் இருந்தாதான் பதவி அப்படிலாம் கிடையாதுங்க, எங்க கட்சியில எங்க அண்ணன் எப்படின்னா யாரெல்லாம் சைக்கிள்ல போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் எங்க அண்ணன் பதவியே கொடுப்பாரு, அவ்வளவு பெரிய ஒரு மனசுன்னு பேசுறீங்களே. எல்லாருமே உங்க கட்சியில இருக்கக்கூடிய 10 நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர் கிடையாது, எம்எல்ஏக்கள் போராடுறாங்க. எங்களுக்கு ஏன் ஒரு அடிப்படையிலான ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி எம்எல்ஏக்கள் போராடுறாங்க. இப்ப எம்எல்ஏக்களை பொறுத்தவரையுமே இவங்க எல்லாருமே கட்சியில உழைச்சவங்க. குறிப்பிட்ட சொல்ல போனா தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் போன்ற அந்த மாவட்டங்களோட வேட்பாளர்கள். சோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது தவறான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அமைச்சரவைன்னு வரும்போது அமைச்சரவையில தற்போது இருப்பவர்கள் யார், மாற்று கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம்கே, அப்புறம் விசிகா மற்றும் இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் கட்சிகள், இப்படி அதிமுக வரக்கூடிய எம்எல்ஏக்கள். புஷி ஆனந்த், செங்கோட்டையன் அவர்களை தாண்டி பார்த்தோம்னா கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருக்கிறாரு, திடீர்னு தாவேக இணைகிறாரு, இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. புஷி ஆனந்துக்கும் அப்படிதான். அதை வச்சுனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்சிக்காக அவங்க உழைக்கல, ஆனா கிரவுண்ட் நின்று உழைச்சவங்க இந்த அடிமட்ட தொண்டர்கள். ஆனா மாற்று கட்சியில இருந்து வந்த திடீர்னு கட்சிக்காக உழைக்கிறேன்னு வந்த இந்த நபர்களுக்கு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்குறீங்க. அப்ப இவ்வளவு நாள் அங்க உழைச்சிருக்குமே, நாங்க எங்க போறது? இப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா அமைச்சரவையில எங்களுக்கு நீங்க பொறுப்பு தரல, எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் தர மாட்டீங்களே, அப்ப நாங்க எதற்கு? ஒண்ணு நீங்க எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க, நாங்க மாற்று கட்சியில இணைவோம்னு சொல்றது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. ஏன்னா கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் ரீதியாக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் மாதிரி அவரும் தூங்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வீதி வீதியா இறங்கி குடும்பத்தை விட்டுட்டு கட்சி வேலைகள், கட்சி பணிகள் சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிஸியா இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களே, அப்ப அவங்க கேட்கறதுக்கு விஜய் அவர்கள் செவி சாய்க்கணுமா இல்லையா? இப்ப இவங்களை பொறுத்தவரையுமே எம்எல்ஏக்களாலே நேரடியாக போயிட்டு முதலமைச்சரை சந்திக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பிரஸ்டீஜ் தான் இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை அவங்க ஒரு கோரிக்கையா கொண்டு போனோம்னா அது புஷி ஆனந்த் கிட்டையும்
ஆதவஜனா அவங்க அளவோட இது நின்றுடுது, இது தலைமைக்கு போக மாட்டுது, நாங்க அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிடதே கிடைக்க மாட்டுதுன்னு சொல்லி இவங்க தொடர்ந்து கோரிக்கையில முன்னெடுத்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டுமா எம்எல்ஏக்களாலே விஜய் சந்திக்க முடியல. விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் வந்து முதலமைச்சர் ஆயிட்டேன்னா மாசத்துக்கு ஒரு முறை பெரம்பூர் தொகுதிக்கு வருவேன், நான் ஜெயிக்கிற தொகுதியில மாசத்துக்கு ஒரு முறை வந்து மக்களை விசிட் பண்ணுவேன், கோரிக்கைகளை கேட்பேன்னு சொன்னாரு. இதுவரை எப்போ வந்தா நம்மளுக்கு தெரியல. சோ இந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் பேசுறது ஒண்ணு இருக்கு, ஆனா செய்யறது ஒண்ணா இருக்கு. இந்த சூழ்நிலையில மக்கள் எப்படி வந்து சந்திக்க போறான்றது ரெண்டாவது கேள்வி. எம்எல்ஏக்களே அவரை பார்த்து சந்திக்க முடியலாமே. கூட்டணி கட்சி தலைவர்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லி நம்ம கேட்டோம்னா நீங்க சொல்லுங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க. அப்ப கூட்டணி கட்சி தலைவர்களாலேயே விஜய் அவர்களை சந்திக்க முடியாத நிலைமை இருக்கு. அந்த அளவுக்கு யாரும் காண முடியாத ஒரு அரிய வகை தலைவராக அவர் இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு காதுக்கு போகுதா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இதனாலனா இவ்வளவு விஷயம் எப்ப இது சூடு பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா, தொடர்ந்து மாற்று கட்சியிலிருந்து வந்துட்டே இருக்காங்க. குதிரை பேரம் அப்படின்ற விஷயத்த அனைத்து எதிர்கட்சிகளும் வலுவாக பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த குதிரை பேரம் விஷயத்தை பொறுத்தவரையுமே அதிமுக இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால வந்து இணைகிறாங்க. அன்னைக்கு அந்த கட்சியில உறுப்பினர் பட்டம் போட்டு கொடுக்குறாங்க. மற்ற கட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த உறுப்பினர் அட்டையை கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி ஆளு, கட்சிக்காக உழைப்பாங்களா, என்ன பேக்ரவுண்ட் பார்த்துட்டா கட்சிக்குள்ளே இணைச்சுப்பாங்க. இப்படி எதுவுமே இல்லாமல் அவங்க அதிமுக இருந்து எனக்கு முக்கிய பதவி கொடுக்க மாட்டாங்க, எனக்கும் அந்த பொதுச் செயலாளருக்கும் சண்டை, அதனால நான் இங்கே வந்துடுறேன், இவ்வளோ நாளாக நான் தீய சக்தி, நான் ஊழல் சக்தி, நான் உள்ள வந்து நான் தூய சக்தியாக மாறிக்கிறேன்னு வராங்க. எதுவுமே சொல்லாமல் அன்னைக்கே அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்குறாங்க. ஸோ குதிரை பேரத்தை பொறுத்தவரையுமே அது ஒரு கேஸாகவே நீதிமன்றத்தில் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆல்ரெடி 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. அடுத்தது அதிமுக வந்து இன்னொரு டிக்கெட் வெளியே வராரு, விஜயபாஸ்கர் வெளியே வராரு. இதுவரையுமே நான் தாவேக்கல போய் இணைய போறேன்னு சொல்லல, வருங்காலத்தில் அவர் கண்டிப்பா இணைவாரு. இதுவரை ஒரு நடவடிக்கை என்பது இப்படிதான் இருக்கு. இப்படி எல்லாருமே மாற்று கட்சி வந்து இணைகிறாங்க. இன்னைக்கு வைகோ அவரும் தொடர்ந்து வந்து சந்திக்கிறாரு. வைகோ அவர்கிட்டயே ஒரு 2 எம்எல்ஏ சீட் இருக்கு. நாளைக்கு அவங்களே பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு டிவிக்கோட அமைச்சர்களுக்குள்ள வருவாங்க, எங்களுக்கு பதவி கொடுன்னு கேட்பாங்க. இப்படி மாற்று கட்சியில இருந்து முக்கிய தலைவர்களா வராங்க. அவங்களாம் ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இப்படி வரவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா, இதற்காக இவ்வளவு நாள் கட்சியில உழைச்சவங்க அப்படின்ற கேள்வியில முன்னெடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு 10 எம்எல்ஏக்கள் தான் இந்த போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் எத்தனை எம்எல்ஏக்கள் வெளிவர போறாங்கன்னு தெரியல. சரி, எம்எல்ஏ விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, கட்சியில் லயோலோமணின்னு ஒரு நபர் இருந்தார். அவரை காணவேங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வெற்றி சுவையெல்லாம் சந்திச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா லயோலோமணி எங்கேயுமே பார்க்க முடியல. பிரச்சார மேடைகளில் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் பேசுகிறாரோ இல்லையோ, இவர் தான் தாவேகா சார்பான அனைத்து விஷயங்களும் பேசுவார். மக்களுக்கான போராட்டங்கள் ஏதாவது தாவேகா சார்பாக ஏதாவது போராட்டம் அறிவிக்கப்பட்ட அந்த போராட்டத்தை லீட் எடுத்து பேசுவார். தாவேகா அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும், அது தப்புன்னு தெரிஞ்சோ விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுப்பாரு. இந்த அளவுக்கு அவர் வேலை செஞ்சாரு. அவருக்கு எதுக்காக நீங்கள் சீட்டு கொடுக்கல? ஏன்னா அடிப்படையில பார்த்தோம்னா விஜய் அவர்களை விட லயோலாமணி அவர்களுக்கு அதிகமான ஒரு அரசியல் அறிவு இருக்கு. சோ கொள்கை நல்லா பேசுறாரு. நீ கொள்கையெல்லாம் பேச அடிப்பா நான் கட்சியை தர முடியும், ஏன்னா என் கட்சி என்பது கொள்கை இல்லாத ஒரு கட்சி, அதனால நல்லா கொள்கை தெரிஞ்ச நபர்களாம் சீட்டு கிடையாதுன்னு சொல்லி லயோலாமணி அவர்களுக்கு அந்த இடத்துல சீட்டே கிடைக்கல. அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நல்லா பேசக்கூடிய நபர்கள், நல்லா கட்சிக்காக உழைத்தக்கூடிய நபர்கள் யாருமே கட்சியில முக்கிய பங்கு கொடுக்கவில்லை. இன்னைக்கு அவரும் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்படி கட்சிக்காக மக்கள் ஏத்துல இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ற வரையுமே அவருக்காக உழைத்த இந்த தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற ஒரு கட்சியில இருந்து குதிரை பேரம் பேசி அவங்கள வாங்கி இன்னைக்கு அவங்கள முக்கிய பதவியில் அமர வச்சு இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளோட செவி சாய்க்காம விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு போர்க்கொடியை தூக்குறது ஒன்றும் யாருமே சாதாரணமா இன்னைக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் கிடையாது. தாவேக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக்கால நின்ன சட்டமன்ற வேட்பாளர்கள் டிவிக்கோட 10 எம்எல்ஏக்கள் இந்த கோரிக்கை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வெடிக்கும். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியினர் அதிகமாக தாவேக்களை இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. மாற்று கட்சியினரை தாண்டி மாற்று கட்சியினர் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் வந்து இணைகிறாங்க. அப்போ இப்படி அவங்க வந்து இணையும் போது இங்க கட்சியில உழைத்திருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் என்பது கட்சியில இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் எத்தனை பேர் தனது அதிருப்தி வெளிப்படுத்த போறாங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னே தெரியல. இல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே யார் என்ன அதிருப்தி வெளிப்படுத்தினாலும், யார் எந்த உரிமையை கேட்டாலுமே அவர் செவி சாய்க்க மாட்டாரு. என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாரா இல்லையா, இல்ல சமரசம் பேச போறாங்களா, ஏன்னா எங்களுக்கு ஆளா இல்ல, கட்சியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு இன்ஃபுளுசர் இருக்கிறாங்க, நாங்க காசு கொடுத்தா கட்சியில வந்து இணைய போறாங்க, மாற்று கட்சியில இருந்து மேல் எடுத்து வந்து அனுப்ப போறாங்க, அதனால நீங்க போனா போய்க்கோங்க நிலைப்பாடு எடுக்க போறாங்களா? இந்த 10 எம்எல்ஏக்கள் சும்மா அவங்க கோரிக்கை வச்சு பாக்குறாங்க, இல்ல நாளைக்கே வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மாற்று கட்சிக்கு போவாங்களா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.